இப்போ தனியாகவே அவருக்கு சம்மந்தமான லீகலாக விஷயங்களை பார்க்குறாரு. இப்போ டிஜிட்டலாக வர்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, சோனி நிறுவனம் சில நிறுவனங்களும் இவற்றிருந்த ஒரு டையை போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம இந்தியனுடைய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அறிவுசார் சொத்துரிமைன்னு ஒன்று இருக்குது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஒரு அது வந்து சினிமா இசைக்கு மட்டும் கிடையாது. ஒரு டிராயிங் பண்ணுறீங்க, அந்த டிராயிங்கை வந்து இன்னொருத்தர் அப்படியே வரைகிறாருன்னா நீங்கள் வித்திருந்தாலும் கூட அவருடைய இதெல்லாம் பண்ணப்படுது. ஓகே, ஒரு படைப்பை வந்து மறு உருவாக்கம் ரீக்ரியேட் பண்ணுறப்ப அதுக்கு அவங்களுடைய பெர்மிஷன் வேணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் கருத்த மச்சானுங்கிற ஒரு ஃபோக் சாங்க டிஜே பண்ணுறாங்க. கருத்த மச்சான் போடுறாங்க. ராஜா பார்க்குறாரு, என் உயிரவே நீங்கள் கொள்றீங்களடா படுவாவிகளா அப்படின்ற மாதிரி அவர் கதற ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் நாங்கள் வந்து சோனியில் வாங்கிக்கிறோம். தொடர்ந்து அவர் ஆள் வந்தக்கூடிய பிரச்சனைகள் வருது. அப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்கணுமா இல்லையா? அது வாங்குறதில்ல, அது ஒரு தப்பு. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த நம்ம ஜெயம் ரவி ஒரு படம் பண்ணார். இப்போ ஒரு படத்துடைய ப்ரோமோ வந்துச்சு, ப்ரோ கோட் அப்படின்னு படம். அதில் வந்து கல்யாண மாலை சாங்கை பயன்படுத்தினாங்க. ப்ராப்பராக போயிட்டு ஒரு ஐயா உங்கள் பாட்டை பயன்படுத்துகிறோம், உங்கள் பாட்டை எங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு மாலையை போட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் சரி போயிட்டு பார்க்கணும் விட்டுருவார். நீங்கள் அதுவும் செய்யறதில்ல. அவருடைய பாட்டை அவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கருத்த மச்சானை வந்து போட்டு தேய்ச்சிங்கன்னா அவருக்கு கோவம் வராது.